ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு படத்துல சொல்லியிருப்பாங்க, கடவுள் உலகத்திலேயே அழகா படைச்சது ரெண்டே ரெண்டு பேரை தான், ஒன்னு நீ இன்னொன்னு நான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டைலாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னோட பிரச்சாரத்தின் போது ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு சொன்னாங்க. இப்போ த்ரிஷாவையும் சூப்பர் ஸ்டார் அவர்களையும் வச்சு ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் பயங்கர வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல பொதுவா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்க போடக்கூடிய போட்டோக்கு எவ்வளோ லைக்ஸ் வருது, எவ்வளோ ஷேர் வருது, எவ்வளோ கமெண்ட்ஸ் வருது அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் எடுப்பாங்க. ஸோ அதுல யாரு டாப் 1, டாப் 2, டாப் 3 அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில பாக்குறப்போ இன்ஸ்டாகிராம்ல பல லட்சம் மக்கள் இருக்காங்க. பட் இருந்தாலும் அதுல ரெண்டே ரெண்டு பேருக்கு மட்டும்தான் கமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிக அளவுல வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஒன்னு சூப்பர் ஸ்டாருக்கும் இன்னொன்னு த்ரிஷா லாஸ்டா போட்ட அந்த போஸ்டுக்கும் கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் மேல அதிகமான கமெண்ட் வந்திருக்கு. இதுல யார் லீடிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டார் தான். பட் கமெண்ட் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா தான் வந்திருக்கு. சோ போன மாசம் சூப்பர் ஸ்டார் பத்தின ஒரு போட்டோ வெளியாச்சு. சோ அதுக்கு பயங்கரமான கமெண்ட் எல்லாம் வந்திருந்தது. அதே மாதிரி த்ரிஷா போடக்கூடிய ஒவ்வொரு போட்டோவுமே பாத்தீங்கன்னா 100 நாள் ஒரு படம் ஓடுதுன்னா த்ரிஷா போடக்கூடிய ஒரு போட்டோவும் 100 நாள் ஓடும். அந்த அளவுக்கு பேசப்படும். பட் த்ரிஷாக்கு வரக்கூடிய பல கமெண்ட்ஸ் மேக்சிமம் நெகட்டிவா தான் இருக்கும். பல விமர்சனங்களுக்கு மத்தியில தான் அவங்க போடக்கூடிய போட்டோ வைரல் ஆகும். பட் சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் டோட்டலா 100%ல 98% பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். சோ அந்த வகையில பாக்குறப்போ கண்டிப்பா சூப்பர் ஸ்டார் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காரு அப்படின்றது தெரியுது. சோ அதிகமான கமெண்ட் வாங்கின ரெண்டே பேர் ஒன்னு சூப்பர் ஸ்டார், இன்னொன்னு த்ரிஷா. சூப்பர் ஸ்டார் பல வருஷமா சினிமாவில் இருந்துட்டு இருக்காரு. போன வருஷம் தான் தன்னுடைய 50 ஆண்டு கால சினிமா வாழ்க்கை அந்த பயணத்தை நிறைவு செஞ்சிருந்தாரு. த்ரிஷா 20 வருஷமா ஒரு குயினா இருந்துட்டு இருக்காங்க. சோ 20 வயசுல நடிக்க ஆரம்பிச்சு 20 வருஷமா ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்காங்க. உண்மையில அந்த பெருமை த்ரிஷாவை மட்டும் தான் சேரும். ஏன்னா பல முன்னணி நடிகைகள் வராங்க, அதுக்கப்புறம் அவங்க காணாம போயிடுறாங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாண்ட் பண்றது த்ரிஷா மட்டும் தான். சோ அவங்களுக்கான வேல்யூ, அவங்களுக்கான மார்க்கெட் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போகுது. இதுக்கு முதலமைச்சர் விஜயும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த கான்ட்ரவர்சி தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ த்ரிஷா போடக்கூடிய போஸ்டும் 100 நாள் படங்களுக்கு மேல ஓடுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பட் ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி, ஒன்னு சூப்பர் ஸ்டார் இன்னொன்னு த்ரிஷா அப்படின்ற மாதிரி தான் இப்போ இந்த விஷயம் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. சோ த்ரிஷா அண்ட் சூப்பர் ஸ்டாரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.